வணக்கம். வாழ்க வளமுடன். நான் அக்குபஞ்சர் ஹீலர் பத்மா அரசு, சாய் அக்குபஞ்சர் சென்டர்லேருந்து. இன்றைக்கி வந்துட்டு நம்ம காலையில் எழுந்த உடனே கை விரலெல்லாம் வந்துட்டு மடக்கவே முடியல. ஏசியில் படுத்துட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த விரலுங்க வந்து மடக்கவே வரல, ரொம்ப பெயினாக இருக்குது. எழுந்து ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது வலின்ட்டு நிறைய அது சம்மந்தமாக நிறைய வராங்க. ஸோ அதுக்குண்டான ரொம்ப ஈஸியான வந்துட்டு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு நீங்களே அது பண்ணிக்கலாம், இல்லை இங்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையாக வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்படி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும், இல்லை வந்து ஒரு பெப்பர் அதில் வந்துட்டு இந்த மாதிரி டேப்பில் வச்சுட்டு நீங்கள் வச்சு அந்த இடத்துல வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பாயிண்டில் இருக்குன்றது அங்கே நல்லா அழுத்தம் கொடுக்கும்போதே உங்களுக்கு ப்ளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். கைக்கு போக வேண்டிய ப்ளட்டு வந்து நல்லா ஃப்ரீயாக போகும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த எழுந்த உடனே விரலே அதுவும் இந்த நடுவிரல் மெயினாக சொல்கிறாங்க, மடக்கவே முடியல அப்படியே நிற்கிது. இந்த மூட்டு குட்டி குட்டி மூட்டு இருக்கு இல்லையா, இந்த மூட்டெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குன்றாங்க. ஸோ அதுக்குண்டான பதிவு தான் அது. ரொம்ப சிம்பிளாக இதை சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டில் தான் உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுக்க முடியும். லெஃப்ட் ஹேண்டில் ரைட்டில் அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. ஸோ லெஃப்ட்டில் முதல்ல வந்து இந்த கட்டை விரலில் இந்த எட்ஜு நகம் ஸ்டார்ட் ஆகிற இடம், இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுங்க. இந்த இடத்துல கொடுக்கும்போதே வலி இருக்கும், உங்களுக்கு சளி இருக்குது, கொஞ்சம் லங் டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா இந்த இடத்துல தொட்டாலே இப்படி மைல்டாக ஒரு டச் பண்ணாலே செமையாக வலிக்கும். ஆனாலும் அந்த வலி குறைய நீங்கள் பண்ணுங்கள். அது பண்ணிவிட்டு அது கீழே இந்த மேடாக இருக்குது இல்லையா, உள்ளங்கையில் இந்த இடம், இங்கே ஒரு ப்ரெஷரு உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த நான் ஒரு சார்ட்டும் கீழே கொடுக்குறேன் வீடியோவில். இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ஸோ 2 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடுவிரலில் வந்துட்டு இங்கே நம்ம ப்ளட் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த இடத்துல சென்டராக ஒரு ப்ரெஷர் கொடுங்க. இது வந்து பெரிகார்டியம் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த விரலை நீங்கள் இப்படி மூடுனீங்கன்னா உள்ளங்கையில் வந்துட்டு நடுவிரலுடைய உள்ளங்கையில் எங்கே வந்து இது ப்ரெஷர் கொடுக்குதோ, இப்படி கை மூடும்போது உள்ளங்கையில் நடுவிரலும் சுண்டு விரலும் இருக்கிற இடத்துல 2 பாயிண்ட் இருக்குது. நேராக நீங்கள் ஈஸியாக இதை பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கலாம், இங்கேயும் அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இதை கொடுத்துட்டுனா இந்த சுண்டு விரல் உள்பக்கமாக, இப்போ இந்த கட்டை விரலில் வெளிப்பக்கம் கொடுத்தோம், சுண்டு விரலில் உள்பக்கமாக வந்துட்டு அந்த எட்ஜு நகை ஆரம்பிக்குது இல்லையா, அந்த இடத்துல நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு இது கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் ஆகிடுச்சு. கீழே வந்து இந்த 3 பாயிண்ட் இருக்கும். 3மே இந்த இடத்துல நல்லா ரப் பண்ணாலும் சரி, டேப்பிங் பண்ணாலும் சரி, இல்லை கட்டை விரலுக்கு நேராக கீழே இருக்கிற பாயிண்ட், சுண்டு விரலுக்கு நேராக இருக்கிற பாயிண்ட், நடுவிரலுக்கு நேராக இருக்கிற பாயிண்ட், இவ்வளோ தாங்க. இந்த 9 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுடைய கைக்கு உண்டானிய, நீங்கள் ஒரு கை பண்ணும்போது இன்னொரு கைக்கு உண்டானதும் அது வந்து பேலன்ஸ் ஆகும். இது டெய்லியுமே வந்துட்டு காலையில் எழுந்த உடனே பண்ணிவிடுங்க. பண்ணும்போது ஏன்னா எழுந்த உடனே தான் கை விரலுங்க மடக்கவே முடியல, ஒரு மாதிரி நம்னஸ் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்குது. எழுந்த உடனே நிறைய லேடிஸும் சொல்கிறாங்க, இது ஜென்ஸுக்கும் இருக்குது. லேடிஸ்க்கு என்னென்னா காலையில் எழுந்த உடனே அவங்க கிச்சனுக்கு போய் வேலை பார்க்கணும், அது முடியலன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் தான் நாங்கள் நீடில் போடுவோம் மெயினாக. நான் வந்து இதை வந்து எல்லா பாயிண்ட்டுமே கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதோட சார்ட்டு நான் வந்து வீடியோ கீழே போகிறேன். இந்த ப்ரெஷர் கொடுங்க, இல்லை அந்தளவுக்கு கொடுக்க முடியலன்னு இந்த பாயிண்டில் எக்ஸாக்டாக அதில் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி டேப் வச்சுட்டு ஒரு பெப்பர் வச்சு ஒட்டிட்டு நல்ல ப்ரெஷர் கொடுங்க. ஒரு 10-15 தடவை அழுத்தம் கொடுங்க. இப்போ நீடில் போட்டால் எப்படி வேலை செய்தோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஒரு வலி நல்லா தெரியும், நீங்கள் வலியை உணர்வீங்க. ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். இந்த வலி இல்லாமல் காலையில் இருந்தும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு உங்கள் வேலைங்களை ஆரம்பிங்க. இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் போய் சேரணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாமே அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கிறது, இல்லை எனக்கு பண்ணவே முடியல, டேப்பிங் பண்ண முடியும்னாலும் அதை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அதை பண்ணிக்கோங்க. பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 2-3 நாள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். 2-3 நாள் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஒரு 21 நாளாவது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் எடுத்த பிறகு கூட நீங்கள் விட்டுட்டு எப்போல்லாம் வலி இருக்கோ அப்போ பண்ணிக்கோங்க. இது பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் அனுப்புங்க. ஸோ நல்ல விஷயம் நமக்கு வந்துட்டு நம்ம அதை என்ஜாய் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் அனுப்பி அவங்களும் எவ்வளோ வலியில் இருப்பாங்க. ஸோ வலியில் இருக்க ஒருத்தவங்களுக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.